கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 24:63 பார்க்கிறோம். ஈசாக்கு தியானம் பண்ணி கடந்து போய் கண்களை ஏறெடுத்த பொழுது வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக தன் வேலைக்காரராகிய எலியேசரை ஆபிரகாம் அனுப்பிட்டார். நல்ல கவனிக்கணும். அந்த நாட்களில் தாய் தப்பனம் தான் போவாங்க, இல்லை உறவினர்கள் போவாங்க பெண் பார்க்க. ஆபிரகாம் போனதில்லை. தேவ பிள்ளைங்கள ஆபிரகாமும் போகலை. தன் மகனை ஈசாக்கை அனுப்பலை, வேலைக்காரனை அனுப்பிட்டாங்க. ஆனால் பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. ஆனால் வேலைக்காரர் ஆகிய எலியேசர் போகிறான். ஆனால் போ சொல்லிட்டு ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்னா, நல்ல தேவ சமூகத்தில் ஜபிக்கிறான். தியானம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் தியானம் பண்ண முடியும். அவன் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கான், தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், அவன் ஆண்டவரே, அந்த முன்ன பின்ன பொண்ணு பார்த்தது கிடையாது, உமக்கேற்ற மகளை நீர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணியிருப்பான். நமக்கு அதெல்லாம் அங்கே சொல்லப்படலை, ஆனால் விண்ணப்பம் பண்ணியிருப்பார். ஈசாக்கு விண்ணப்பம். அதனால தான் நேர் வழியில் எலியேசரை அழைத்து கொண்டு போகிறாங்க. தேவ பிள்ளைங்களே, இவன் கண்களை தேவனை நோக்கி பார்க்கிறான். அந்த கண்களை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதை தியானம் பண்ணி முடிக்கிறவன் அடுத்தால கண்களை நோக்கி பார்க்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒட்டங்கள் வருகிறது, தன் வேலைக்காரன் வருகிறான். அந்த வேலைக்காரன் வரும்போது இங்கே ஈசாக்கு ரெபெக்காலும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்கிருந்து ஒரு மனுஷன் வருகிறானே, அது யாரு என்று சொல்லி பார்க்கிறான். அதுதான் என் எஜமான் என்று எலியேசர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம ஒழுங்கா ஜெபித்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மனைவியோ துணைவியோ கணவனோ வருவா. இன்னைக்கு ஜெபிக்கிறதே கிடையாது. அது எப்படி இருக்கணுங்க தெரியாது தேவ பிள்ளைகளை. அதனால தான் குடும்பத்தில் அநேக பிரச்சனை வருகிறது. 37 வயசுல சாராள் அம்மா இறந்து போறாங்க. 40 வயதுல ஈசாக்குக்கு திருமணம் நடக்குது. தேவ பிள்ளைகளை பாருங்க, 60 வயசுல தான் ஏசாவும் யாக்கோபும் பிறக்காங்க. 20 வருஷம் கழிச்சு பிறக்காங்க தேவ பிள்ளைகளை. அப்போ பாருங்க, அவன் எந்த அளவுக்கு இன்னைக்கு திருமண வீட்டில் சொல்றதுக்கு ஈசாக்கு ரெபெக்காலை போல. காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான். ஆபிரகாமுக்காக 2-3 மனைவி. யாக்கோபுக்கு கணக்கு இல்லை தேவ பிள்ளைகள். ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் ரொம்ப உத்தமனாக இருந்தான், இருமனாக. காரணம் என்ன? அவன் சின்ன வயசுல தேவ பிள்ளைகளை தம் தகப்பனோடு தேவனை அவன் தொழுது கொள்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, தேவனோடு பழகிறதில்லை, எல்லாம் அவன் ஈடுபட்டு கொண்டு இருந்தான். அதனால எதை பொறுத்தும் அவனை பலியிட அவரை கொண்டு போக எதை பொறுத்தும் அவன் கேட்கவே இல்லை. அவன் எந்த அளவுக்கு அந்த விசுவாச வாழ்க்கையில ஆபிரகாமை போல அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தாப்பனை அவன் போல அவன் கடந்து போய்விட்டான். அந்த வார்த்தை கேட்டு பார்த்தேன், எது நானும் சரி தேவனை நோக்கி கண்ணை நோக்கி பார்த்தான். உன் கண்கள் தேவனை நோக்கி கொண்டு இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அப்போது உன் கண்கள் இச்சைத்தது, உன் கண்கள் காணும்படியாக தேவன் உனக்கு எதிர்பார்க்க மேலான ஆசீர்வாதங்களை தருவா. அந்த ஈசாக்கு தான் பஞ்ச காலத்தில் விதைத்தான், அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பா தேவ பிள்ளைகளை. அதே போல நீங்க தேவனை நோக்கி கண்களை ஏறெடுங்க. பாட்டு, பழைய பாட்டு ஒரு படம், கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி உன் கண்களை அவரை நோக்கி ஏறெடுங்க. ஈசாக்கை போல அவரை நோக்கி ஏறெடுங்க. சரியான ஆசீர்வாதங்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சரியான காரியங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை நிறைவாக்கின அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி தேவ பிள்ளைகளை, நீ தேவனை நோக்கி உன் கண்களை ஏறடு. தேவ பிள்ளைகளை, தேவன் உன் கண்கள் காரியங்களை அவர் பார்ப்பா. நீ நினைக்கிற காரியங்கள் உன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவா. ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்த்தா. அவன் கண்கள் திறந்த போது ரெபெக்காலை கொண்டு கரெக்டாக நிறுத்தினார். அவருடைய குடும்பமாக இணைக்கப்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். அவன் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்றப்பா, ஈசாக்கு அப்பா கண்களை நோக்கி நோக்கி பார்த்தா, தியானம் பண்ணினா. ஆண்டவரே சொல்ற, கண்கள் திறந்த போது ரெபெக்காலை அவனுக்கு காட்டி அவனை கொண்டு வந்தேன், அவன் மனைவியாக்கி கொண்டு வந்தான். இந்த சந்ததி ஆசீர்வாதத்தை போல
இந்த நாளிலே உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாங்க, வேண்டிய துணைகளை கொடுக்க முடியாங்க, வேண்டிய கணவனை வேண்டிய மனைவியை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். நல்லது. God bless you. ஈசாக்கை போல ஆண்டவரை தேடுங்க, கண்களை ஏறெடுங்க, தேவனை நோக்கி ஏடுங்க, தியானம் பண்ணுங்க. நீங்க கண் திறக்கும் போது ஆண்டவர் எப்படி ரெபெக்காளை கொண்டு நிப்பாட்டினாரோ அதே போல உங்களை நிப்பாட்டுவார். கர்த்தர் பெரிய காட்சி